வண்டி இதுக்கு மேல போகாது. அம்மா, நீங்க காரை விட்டு இறங்கி நடந்தே ஆகணும். ஏன்பா இத நீ எனக்கு சொல்லணுமா? நான் என்ன இன்னைக்கு நேத்தா இங்க வந்துட்டு இருக்கேன்? கௌரிமா, இதுக்கப்புறம் கோயிலுக்கு நாம நடந்துதான் போகணும். வாமா போலாம். அதுதான் வழின்னா வேற என்ன செய்ய முடியும்? நடக்கலாமே. இத பாரு, நீ இங்கேயே இருக்கணும். கையில கொல்லிக்கட்டைய வச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிடாத, சரியா? சரிம்மா. கௌரிமா, இதுதான் வழி. இப்படிதான் நாம போகணும். போலாமா? போலாமா? போ. என்னம்மா, கோவில் திருவிழான்னு சொன்னீங்க? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எந்த வெளிச்சமும் தெரியல. காது கெட்டின தூரமோ எந்த சத்தமும் கேட்கல. ஏன் கௌரி, இது என்ன கிராமமா? ரேடியோ குழாயெல்லாம் கட்டி பாட்டு போடுறேங்கிற பேர்ல கத்த விடுறதுக்கு. இந்த பிடாரியம்மன் கோவில்ல சத்தமே இல்லாம ஆரவாரம் இல்லாம தான் பூஜையே நடக்கும். நீ கோயிலுக்கு வந்து பாரு, அப்ப தெரியும். அப்படியா? சரி, வாங்க போலாம். இதுக்கு மேல போனா இந்த குட்டி பிசாசு கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்ம பிளானையே சொதப்பிடும். இப்படியே கழட்டி விட்டுற வேண்டியதுதான். காவேரி அக்கா, நில்லு. கோயிலுக்கு கொண்டு வந்த பூஜை பொருள் எல்லாம் எங்கடி? என்னக்கா புரியலையா? ஐயோ அக்கா, கார்லயே மறந்து வச்சிட்டேன்க்கா. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கோயிலுக்கு கொண்டு வந்தத கார்லயேவா விட்டுட்டு வருவாங்க? போய் எடுத்துட்டு வா. எனக்கு இருட்டுனா பயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் என்ன தனியா போக சொல்றீங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்களும் வாங்கக்கா. என்னது, நானும் வரணுமா? நான் உன் கூட வந்துட்டா கௌரியை யார் பாத்துக்குவா?